In the New Testament, we are told of many things God has done for us. புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கென்று செய்த பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And many things we have to do for God. நாம் தேவனுக்கென்று செய்ய வேண்டிய காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. That is like two legs. அது இரண்டு கால்களை போல. See, if I had only one leg, it would be very difficult to walk, stand, everything. எனக்கு ஒரே ஒரு கால் தான் இருக்கும் அப்படினா இருந்துச்சுனா ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ கஷ்டம். Or even if one leg is weak. அல்லது ரெண்டு கால்ல ஒரு கால் ரொம்ப பலவீனமா இருக்கு. So we have two legs. ஆகவே நமக்கு இரண்டு கால்கள் இருக்கிறது. One is what God has done for us, and the other is what we have to do for God. ஒன்று தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஒன்று நாம் என்ன தேவனுக்கு செய்ய வேண்டும். And if you examine the preaching over the last 1 year, கடந்த ஒரு வருடத்திலே நீங்கள் செய்த பிரசங்கங்களை நீங்கள் சோதித்து பார்க்கும் பொழுது, I think many of you may find, elder brothers, that you have preached much more on this leg, what we must do for God. நீங்கள் பார்ப்பது என்னவென்றால், நாம் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அந்த ஒரு காலை குறித்தே பிரசங்கித்திருந்திருப்பீர்கள். That's good. நல்லதுதான். But that's only one leg. ஆனால் அது ஒரு கால் தானே. And if you have spent 5 years strengthening this one side of your body, 5 வருஷத்தை இந்த சரீரத்தின் ஒரு பக்கத்தையே வலுப்படுத்திக் கொண்டே இருந்திருப்பீர்கள், ஆனால் and the other side is weak. இன்னொரு பகுதி அது பலவீனமாக இருக்கிறது. Have you seen these pictures outside gyms of people with muscles and all everywhere there are so many muscles? நீங்கள் உடல் அழகன் நீங்கள் பார்த்திருக்கீங்களா? நல்ல தசை எல்லாம் அப்படியே வெளியே வந்து அப்படியே பயங்கரமாக நிற்பான், பார்த்திருக்கீங்களா? But supposing that picture only one side is muscles and the other side is all skinny with bones. அந்த படத்திலே ஒரு சைடு நல்ல வலுவான தசை எல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார், அடுத்த எலும்பும் தோலுமா இருக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும்? You will give him some advice. நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுவீர்கள். Brother, you have done a very good job on the right side of your body. சகோதரனே, உங்க சரீரத்தின் வலது பக்கத்தில் நல்ல உடற்பயிற்சி எல்லாம் செய்து உடலை கட்டுமானமாக வைத்திருக்கிறீர்கள். I don't have muscles like you, but I can give you some advice. உங்களை போல எனக்கு தசைகள் எல்லாம் கிடையாது, ஆனா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம். I think next 1 year you should develop this side of the body. அடுத்த ஒரு வருஷம் சரீரத்தின் இந்த பக்கத்தையும் கொஞ்சம் கருத்து எடுத்து நீங்க பயிற்சி கொடுங்க. So same thing I say to the elders and those who preach. அதே காரியத்தை தான் நான் மூப்பர்களுக்கும் பிரசங்கிக்கிறவர்களுக்கும் சொல்லுகிறேன். You preach so much on what people should do for God. தேவனுக்கென்று ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதிகமாய் பிரசங்கித்திருக்கிறீர்கள். They must deny themselves, they must help others, they must stop doing this and start doing this and all these things. Very good. அவர்கள் தங்களை வெறுக்க வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும், இதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் பிரசங்கித்திருக்கிறீர்கள். நல்லதுதான். Now let's develop the other side for a few weeks. இப்பொழுது ஒரு சில வாரங்கள் நாம் மறுபக்கத்தை எடுத்துக்கொள்வோம், அதற்கு பயிற்சி கொடுப்போம். Tell your people what God has done for them in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள். And I'll tell you something. நான் ஒன்றை சொல்கிறேன். It is more difficult to preach on that than to preach on what people should do. ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பிரசங்கிப்பது எளிது, ஆனால் தேவன் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்பதை பிரசங்கிப்பது கடினம். Because that is how it is in false religions. ஏனென்றால் பொய்யான மதங்களிலே இப்படித்தான் இருக்கிறது. In false religions, their God has done nothing for them. பொய்யான மதங்களிலே தேவன் அவர்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை. That one side of the body is zero. ஒரு சரீரத்தின் ஒரு பக்கம் பூஜ்யமாக இருக்கிறது. Everything they are told what they must do for God. அவர்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். You read any teaching of any religion. எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அதனுடைய போதனையை கேட்டு பாருங்கள். What has their God done for them? அவருடைய கடவுள் அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? Nothing. ஒன்றுமில்லை. They have to keep on doing something for God all their life. வாழ்க்கை முழுவதும் இவர்களாகவே கடவுளுக்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். And some Christian teaching is also like that. சில கிறிஸ்தவ போதனைகளும் இப்படித்தான் இருக்கிறது. You must do this and you must do this and you must do this. நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். I'm not saying that's wrong. அது தவறு என்று சொல்லவில்லை. I'm saying that is one side. அது ஒரு பக்கம் தான் என்று சொல்கிறேன். Now today I find among some charismatics in Christianity, இன்றைக்கு சில கரிஸ்மேட்டிக் கிறிஸ்தவத்திலே பார்த்திருக்கிறது என்னவென்றால், they have started emphasizing the other side. அவர்கள் மற்ற பகுதியை இப்பொழுது வலியுறுத்தி கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். God has done what God has done, what God has done, and this side is becoming strong. தேவன் என்ன செய்தார், நமக்கு தேவன் என்ன செய்தார் என்று சொல்லியே பேசிக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு இந்த பக்கம் வலுவாக மாறிவிட்டது. This side is weak. They never talk about what you got to do for God. நீங்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுவதில் இந்த பகுதி பலவீனமாகிவிட்டது. When they talk about what you got to do for God, they only say you must give your tithes to the pastor. That's all. நீங்கள் தேவனுக்கென்று என்ன செய்ய வேண்டும் என்கிற போதனை வரும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பாஸ்டருக்கு போய் தசமபாகம் கொடுங்கள் என்று சொல்லி அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார்கள். That's all. Every time give some money, give some money, give some money. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும், ஒன்றுமில்லை, ஒரே காரியம் தான், தசமபாகம் கொடுத்து விட்டு போய்விடுங்கள். That is what they say in Velangani and that's what they say in Tirupati also. வேளாங்கண்ணியிலும் அப்படித்தான் சொல்கிறார்கள், திருப்பதியிலும் அப்படித்தான் சொல்கிறார்கள். That is what they say in a lot of Christian television programs today. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இதைத்தான் சொல்கிறார்கள். That is because they haven't read the New Testament. அது ஏனென்றால் அவர்கள் புதிய ஏற்பாட்டை ஒழுங்காக வாசிக்கவில்லை. The New Testament doesn't say give your money to God, give your money to God, give your money to God. It doesn't even say that once.
புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் தேவனுக்கென்று பணத்தை கொடுங்கள் சொல்லுவதும் இல்லை, ஒருமுறை கூட சொல்லுவது கிடையாது. That's why you never heard me preaching that for 30 years. ஆகவே தான் நான் 30 ஆண்டுகளாக அதை நான் பேசாமல் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். I said give your body. நான் சொல்லுகிறேன், உங்கள் சரீரங்களை தேவனுக்கு give your eyes. உங்கள் கண்களை கொடுங்க, give your tongue. உங்கள் நாவை கொடுங்க, your hands. உங்கள் கரங்களை கொடுங்க. That's more important. அது மிக முக்கியம். That's what you heard me say. இதைத்தான் நான் பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதைத்தான் புதிய ஏற்பாடு. All of that is based on what God has done for us. அவைகள் எல்லாமே தேவன் நமக்கென்று என்ன செய்தார் என்பதை அடிப்படையாக கொண்டு. So when we think of this verse, what does God require from you? ஆகவே தேவன் உண்மையிலே என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் சிந்திக்கிறோம். We have thought about it the whole last few days. கடந்த ஒரு சில நாட்களாக இதை குறித்து நாம் சிந்தித்தோம். You'll go away discouraged if you don't understand what God has done for you. ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நீங்கள் கேட்காமல் போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சோர்வடைவீர்கள். What God will do for you in the days to come. வரக்கூடிய நாட்களிலே தேவன் உங்களுக்காக என்ன செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். See, the psalmist says in Psalm 116. சங்கீதக்காரன் 116ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான். Psalm 116. சங்கீதம் 116. The same question. அதே கேள்வி. Verse 12. What shall I give to God for all his benefits towards me? சங்கீதம் 116:12. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். The Lord has done many benefits towards us. தேவன் நம்ம அனைவருக்கு எவ்வளவு உபகாரங்களை நன்மைகளை செய்திருக்கிறார். He says that in an earlier psalm in Psalm 103. 103ஆம் சங்கீதத்திலேயும் வாசிக்கிறோம். He says in verse 2, O Lord, O my soul, don't forget all the benefits that the Lord has done for you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. He has forgiven your sins. அவன் பாவங்களை மன்னித்திருக்கிறார். He has healed your diseases. உன் வியாதியை குணமாக்கி இருக்கிறார். He has redeemed your life from the pit. உன் உயிரை அழிவுக்கு விலக்கி விட்டிருக்கிறார். He has crowned you with loving kindness and compassion. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடித்திருக்கிறார். Satisfied your ears with good things. நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்கி இருக்கிறார். And so many things he has done. நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். Okay, now what shall I render to the Lord? இப்பொழுது கர்த்தருக்கு நான் என்ன செலுத்துவேன்? Psalm 116. சங்கீதம் 116. In view of all these things the Lord has done for me. கர்த்தர் எல்லா உபகாரங்களையும் எனக்கு செய்திருக்கிறார். What shall I give to the Lord? அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? What does he say in the next verse? அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? I have nothing to give. எனக்கு கொடுப்பது ஒன்றுமில்லை. I should just take the cup of salvation which he gives me. அவர் எனக்கு கொடுக்கக்கூடியதான ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வேன். So even when I think of what I have to give to the Lord, I have to only take. நான் தேவனுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று எண்ணினாலும் கூட நான் அதை எடுத்துக்கொண்டுதான் போகிறேன். You know, David, before he died, தாவீது மரிப்பதற்கு முன்பதாக, you can read it sometime in 1 Chronicles chapter 28 and 29. 1 நாளாகமம் 28 29 வசனங்களிலே நீங்கள் சில சமயத்தில் வாசிக்கலாம். He collected a lot of gold and silver and so many things to give to his son Solomon to build the temple. தன்னுடைய மகன் குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்படியாக அவனுக்காக நிறைய வெள்ளியும் பொன்னையும் வெண்களுக்கு நிறைய சேர்த்து வைத்திருந்தான். So much, the whole needs of the temple David provided. அந்த தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான சகல காரியங்களையும் தாவீது ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டான். And he says finally in 1 Chronicles 29. கடைசியாக சொல்கிறார் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் பக்கம் 542 பழைய ஏற்பாட்டில் 14ஆம் வசனம். Who am I and who are my people that we should be able to offer as generously at this? Because all things come from your hand and from your hand we have given you. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பக்கம் 542. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். Where did I get this gold from? இந்த பொன் எங்கிருந்து வந்தது? You gave it to me. நீங்க தான் எங்களுக்கு கொடுத்தீர்கள். இப்போது நாங்களே உங்களுக்கு திரும்பி கொடுக்கிறோம். What can I give to the Lord? தேவனுக்கு நான் என்னத்தை I can only give what he has given me. அவர் எனக்கு எதை கொடுத்தாரோ அதை தான் நான் திரும்பி கொடுக்க முடியும். He says again in verse 16. 16ஆம் வசனத்தில் மீண்டும் வாசிக்கிறார். All this abundance we have provided to build your house, it is actually yours. From your hand you gave it, now it is yours. ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருந்த இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. We must recognize that. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். There is nothing we can give to God. நாம் தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை. He wants the love of our heart. அவர் நம்முடைய இருதயத்தின் சிநேகத்தை, அன்பை எதிர்பார்க்கிறார். He wants us to be merciful to one another. ஒருவருக்கு ஒருவர் தயவா இரக்கமா இருக்கும்படியாக விரும்புகிறார். He wants us to stop going around speaking evil about other people. மற்ற ஜனங்களை குறித்து தீமையாய் பேசுவதை நிறுத்த விரும்புகிறார். Forgive them. மன்னியுங்கள். God has forgiven you so much. தேவன் உங்களை எவ்வளவோ மன்னித்திருக்கிறார். Why can't you forgive your husband? ஏன் நீங்கள் உங்கள் புருஷனை மன்னிக்க முடியவில்லை? Why can't you forgive your wife? ஏன் உங்களுடைய மனைவியோடு மன்னிக்க முடியவில்லை? Why can't you forgive that brother who has done something wrong? உங்களுக்கு தீமை செய்த அந்த சகோதரனை ஏன் மன்னிக்க முடியவில்லை? God can take away your breath in a moment.
ஒரு க்ஷணப்பொழுதிலே உன்னுடைய சுவாசத்தை தேவனால் எடுத்து போட முடியும். You die in an accident on the road in a moment. ஒரு க்ஷணத்திலே சாலை விபத்திலே மரித்து போய்விட முடியும். And if you die like that, மன்னிக்காமல் அப்படியே நீ மரிப்பாயானால், forgiving your brother, உன்னுடைய சகோதரனை மன்னிக்காமல் நீ மரிப்பாயானால், you will go to hell even if you sat in this assembly for 30 years. 30 ஆண்டுகளாக இந்த சபையிலே நீ உட்கார்ந்திருந்தாலும் சரி, நீ நரகத்துக்கு தான் போவாய். So forgive people. ஆகவே ஜனங்களை மன்னியுங்கள். Don't wait till you have an accident. ஒரு விபத்து நடக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். Don't wait like all these unbelievers in that deathbed. They say, okay, please call my relatives, please call so and so, my neighbors and all. I want to forgive everybody. அவிசுவாசிகளை போல மரண படுக்கையிலே படுத்துக்கொண்டு இவரை கூப்பிடுங்க, மச்சானை கூப்பிடுங்க, மாமாவை கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க சொல்லி அவளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். What does God want? தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? What He has given you. அவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாரோ அதை தான் எதிர்பார்க்கிறார். What did He give you? அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுத்தார்? Forgiveness. மன்னிப்பை கொடுத்தார். For crores of sins. கோடிக்கணக்கான பாவங்களை மன்னித்திருக்கிறார். Can't you forgive 2 or 3 sins somebody did? யாரோ உங்களுக்கு செய்த 2-3 பாவங்களை மன்னிக்க முடியாதா? God says, just give that person what I gave you. நான் உனக்கு என்ன கொடுத்தனோ அதை நீ அவனுக்கு கொடு என்று சொல்கிறார் ஆண்டவர். Freely you receive, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். And so the psalmist says, what can I give to the Lord? தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? I've got to just take from Him what He gives me. அவர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதையே நான் திரும்ப செலுத்துவேன் என்று சொல்கிறார். It's like if a little child comes to his daddy one day, ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பாட்ட வருது, say 5-6-year-old child, 5-6 வயசு பையன், Daddy, I want something from you. அப்பா எனக்கு please promise me that you'll give it. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒன்னு வேணும், அதை கண்டிப்பா தருவேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கப்பான்னு கேக்குறான். And he says, okay. சரி தரம்பான்னு சொல்றாரு. I want 10 rupees. எனக்கு 10 ரூபாய் தாங்க. Okay, I promise to give it. Here is 10 rupees. எப்படியோ நான் கொடுப்பேன்னு வாக்கு பண்ணிட்டேன். சரி இந்தாப்பா 10 ரூபாய். What do you want to do with it? இந்த 10 ரூபாய் வச்சு என்ன செய்ய போறப்பா? I'm not going to tell you. That is my business. நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய காரியம். The next morning, அடுத்த நாள் காலையில is Daddy's birthday. உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். And this little child had gone to the market the previous day and bought some gift for the daddy. அதுக்கு முந்தின நாள் அப்பாவுக்கு பிறந்த நாள், அதுக்கு gift வாங்கணும்னு சொல்லி worth 10 rupees. கடைக்கு போய் 10 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு நல்ல, without telling anybody, யாருக்கும் அந்த குழந்தை சொல்லல, போய் ஒரு gift வாங்கிட்டு வரான். wrapped it up nicely, அழகாக பேப்பர்ல அதை போட்டு பேக் பண்ணுகிறான். early in the morning, விடிய காலம், he goes to his father and says, happy birthday daddy, here is a gift for you. அப்பா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்று பிறந்த நாள் வெகுமதி இந்தாருங்கள் என்று சொல்லி கொடுக்கிறான். I believe every father will weep when he sees that. இதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தகப்பனும் கண்ணீர் விடுவார், ஆனந்த கண்ணீர் விடுவார். That this child loved me so much. இந்த குழந்தை என்னை அதிகமாக நேசிக்கிறது. He could have gone and bought sweets or chocolates with that 10 rupees. அந்த 10 ரூபாய் வைத்து அந்த பையன் ஒரு சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கலாம். He didn't tell me. He made a surprise for me. என்னையே சொல்லாம திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக, இன்ப அதிர்ச்சியாக இதை கொடுக்கிறானே. And he's given this to me. அது எனக்கு கொடுத்திருக்கிறான். You know, I have some birthday cards that my boys wrote to me when they were very little. என்னுடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளை அனுப்பியிருக்காங்க, எழுதி கொடுத்திருக்காங்க. All the letters are all crooked and all that. எழுத்து பாத்தீங்கன்னா கோணலும் மணலுமா கோழி கிடக்கிற மாதிரி இருக்கும். But I still keep it today. ஆனாலும் நான் இன்றைக்கு அதை பொக்கிஷத்தை போல பாதுகாத்து வைத்திருக்கிறேன். Much better than all the beautiful cards they send me today. இன்றைக்கு எனக்கு அவர்கள் அனுப்புகிற நல்ல வேறுபட்ட பிறந்தநாள் வாழ்த்து அட்டைகளை காட்டிலும் அது எனக்கு பொக்கிஷமா இருக்கிறது. You know, God appreciates the little that you do for Him. நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற அந்த சிறிய காரியத்தை அவர் பாராட்டுகிறார். It may not be perfect. அது பூர்ணமா இல்லாம இருக்கலாம். Like that birthday card I got from my son, all crooked writing. இந்த சின்ன பையன் கோணல் மானமா எழுதி பிறந்தநாள் வாழ்த்து அட்டையை கொடுத்தது போல. But what can we give to God? நாம் தேவனுக்கு என்னத்தை செலுத்துவோம்? What can that child give to his father? அந்த சின்ன குழந்தை பையன் அவங்க அப்பாவுக்கு என்னதான் கொடுப்பான்? He takes money 10 rupees from the father and gives to the father. அப்பாட்ட இருந்து 10 ரூபாய் வாங்கி அப்பாட்டே திரும்பி கொடுக்கறான். That's all we can also do. அதைத்தான் நாமும் செய்ய முடியும். God give you a body. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். He gave you eyes. உங்களுக்கு கண்களை கொடுத்திருக்கிறார். Lord, I give my eyes back to you. ஆண்டவரே என் கண்களை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறேன். I used it for the devil so many years. எத்தனை ஆண்டுகளாக பிசாசுக்காக பயன்படுத்தினேன். Now I give it to you. இப்போது உமக்கென்று தருகிறேன். He gave you a tongue. நாவை கொடுத்திருக்கிறார். Lord, I used this tongue for do the devil's work so many years. ஆண்டவரே எத்தனையோ வருடங்களாக பிசாசின் வேலையை செய்வதற்கு இந்த நாவை கொடுத்திருக்கிறேன்.
இப்பொழுது இந்த நாவை உமக்கு கொடுக்கிறேன். What can you give which God did not give you first? உனக்கு தேவன் முந்தி கொடுக்காத எந்த ஒரு காரியத்தை நீ தேவனுக்கு திரும்ப கொடுக்க போகிறாய்? Money to God, where did you get that money from? நீ தேவனுக்கு பணத்தை கொடுக்கிற இந்த பணம் உனக்கு எங்கிருந்து வந்தது? You say I worked hard and I earned it. நான் கடினமாய் உழைத்து சம்பாதித்த பணம் என்று சொல்கிறாய். Who gave you the health to go to work every day? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதற்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது யார்? Who gave you the intelligence to get that, earn that money? இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு உனக்கு புத்தியை கொடுத்தது யார்? You could have been paralyzed like a vegetable lying at home, like so many people are sick today. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு காய்கறியை போல, காய்கறி கொட்டி கிடக்கிறதை போல இன்றைக்கு அவர்கள் வாதம் வந்து கிடக்கிறார்கள். You could have been like that. நீயும் அப்படி இருந்திருக்க முடியும். Not have earned anything. அப்படி இருந்தால் உன்னாலே ஒன்றையும் சம்பாதித்திருக்க முடியாது. You need to recognize everything we have is a gift of God. நாம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய வெகுமதி. What can I give to him? Only what he gives me. அவருக்கு நான் என்னத்தை கொடுக்க முடியும்? அவனுக்கு கொடுத்ததை தான் கொடுக்க முடியும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Think of many wonderful things God has done for you. தேவன் உங்களுக்கு செய்த अनेक காரியங்களை எண்ணி பாருங்கள். Will you say from today? From today will you say? இன்றிலிருந்து நீங்கள் சொல்வீர்களா? Lord, my life has changed. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. I will never be the same again from today. இன்றிலிருந்து ஆண்டவரே, நான் இருப்பது போல இருக்க மாட்டேன். My body is for you. என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். It is not for any other purpose. வேறு எந்த நோக்கத்துக்கும் சொந்தமல்ல. Only for you. இந்த சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். And I thank God that the Lord is for my body. தேவன் இந்த சரீரத்துக்கு உரியவராகவே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். If you have a sickness, ask the Lord to heal you right now. இப்பொழுதே உங்களுக்கு வியாதி இருக்குமேயானால் தேவன் என்னை சுகப்படுத்தும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். Say, Lord, my body is for you. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உமக்குரியது. I believe you are for my body. நீர் எனக்கு உரியவர் என்று நான் என் சரீரத்துக்கு உரியவர். ஆண்டவரே, touch me, Lord. ஆண்டவரே, என்னை தொடும். Lord Jesus, ஆண்டவரே இயேசுவே, fill me with the Holy Spirit. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலே என்னை நிரப்பும். Fill me with the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தாலே நிரப்பும். God wants to give you the power of his Holy Spirit. தேவன் பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு தர விரும்புகிறார். That's another wonderful gift. இது இன்னொரு வல்லமையான ஈவு. Fill you. உங்களை நிரப்ப போகிறார். Strengthen you. உங்களை பலப்படுத்துகிறார். Ask him. கேளுங்கள், அவரிடத்தில் கேளுங்கள். He will give you the power of his Holy Spirit. அவர் உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமையை தருவார். Heavenly Father, பரலோக பிதாவே, do a wonderful miraculous work in many lives here this morning. ஆண்டவரே, இந்த காலையிலே கர்த்தாவே இங்க இருக்கிற अनेகருடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியை செய்வீராக. Let your name be glorified all across Tamil Nadu. ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதுமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.